ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராமகிருஷ்ணன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அக்ரி இன்புட்ஸ், டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக ஒரு டாபிக் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம் நெருங்கிடுச்சு. நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த நோட்ஸை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம்னா அதுபடி எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது விவசாயத்துக்கு யூஸ் ஆகும். பட் நம்ம இதில் வந்து பேச போகிறது முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மட்டும்தான். அதனால் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாரும் கொஞ்சம் இதை யூஸ் பண்ணிக்கணும். நம்ம பார்க்க போகிற டாபிக் அக்ரி இன்புட்ஸ், டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸில் வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு 2ஆம் பருவம் செகண்ட் செமஸ்டருக்கு தேவையான சப்ஜெக்ட். இதில் சப்ஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா வேளாண் தொழில்நுட்பம் பகுதி 1. ஆல்ரெடி புக்ஸ் எல்லாமே இருக்கும். புக்ஸை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டே நல்லது. அதில் பிக் கொஸ்டின், நெல் சாகுபடிக்கான பண்ணை கருவிகள், செயல்பாடுகள் மற்றும் பயன்பாடுகள் பற்றி விளக்குக. ஏன் இந்த கொஸ்டினை நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன்னா, நம்மளோட சப்ஜெக்டில் இண்டெக்ஸில் இதுக்கு இந்த நெல் சாகுபடிக்குன்னு உண்டான கருவிக்குன்னு தனியாக ஒரு டாபிக் இல்லை. ஸோ பண்ணை இயந்திரம், பண்ணை கருவிகளை பற்றி நிறைய டாபிக் இருக்குது. பட் ஆனால் நெல் சாகுபடிக்குன்னு சொல்லி தனியாக இல்லை. அதனால தான் நான் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணேன். ஸோ நெல் சாகுபடிக்கான பண்ணை கருவிகள், செயல்பாடுகள் மற்றும் பயன்பாடுகள் பற்றி விளக்குக. இந்த கொஸ்டினுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. பண்ணை இயந்திரம், பண்ணை கருவிகள் அப்படின்னாலே நிறைய இருக்குது. ஸோ விதைக்கிறதுலேருந்து களை எடுக்கும் ப்ளஸ் அறுவடை, இந்த 3 பற்றி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லா பயிர் சாகுபடிக்கும் இருக்குது. ஆனால் நமக்கு கேட்ட கேள்வி நெல் சாகுபடிக்கு மட்டும் கேட்டிருக்காங்க. அந்த நெல் சாகுபடிக்கு மட்டும் எழுதும்போது நான் முதல்ல நெல் சாகுபடியை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு சும்மா ஷார்ட்டாக ஒரு குறிப்பு எழுதிக்கலாம். நெல் சாகுபடிக்கு ஏன் நம்ம இயந்திரத்தை நாடி போகிறோம், வேலைக்கு ஆள் பற்றாக்குறை, நேரமின்மை, அதிகப்படியான செலவுகள், இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இயந்திரத்துக்கு நம்ம போகிறதுக்கு உண்டான காரணங்களை எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த இயந்திரத்தை பற்றி டீட்டெயிலாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ உங்களோட புக்கு இருந்துச்சுன்னா புக்கை பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கணும். 21ல் பாடம் 3, ஸோ விதைக்கும் மற்றும் நடவு கருவிகள் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸாக மொத்தமாக எல்லாத்துக்கும் பொதுவாக கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு நெல் சாகுபடிக்கு மட்டும் தேவையானதை மட்டும் எழுதணும். ஸோ விதைக்கும் மற்றும் நடவு கருவிகள் பாடம் 3, அதில் 21ஆம் பக்கத்தை எடுத்துக்கங்க. நஞ்சை நிலங்கள் நேரடி நெல் விதைக்கும் கருவி. நஞ்சை நிலங்களில் நேரடி நெல் விதைக்கும் கருவி, இதுதான் ஃபஸ்ட்டு டாபிக். ஸோ ஒரு நெல் சாகுபடி பண்ண போகிறோம். நெல் சாகுபடியிலே 2 டைப் ஆஃப் சாகுபடி பண்ணுவாங்க. அதாவது விதையை விதைச்சு நேரடியாக விதைச்சு அதிலேருந்து நெல் சாகுபடி பண்ணுவாங்க. நாற்று ரெடி பண்ணி நாற்றை எடுத்து வயலில் நட்டு அதுலேருந்து சாகுபடி பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நஞ்சை நிலங்களில் நேரடி நெல் விதைக்கும் கருவி. விதை மூலமாக எப்படி விதைக்கிறாங்க. ஸோ அதில் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 2 உருளை இருக்கும், 2 வீல் இருக்கும், சக்கரை இருக்கும், நடுவில் ஒரு 3 உருளை இருக்கும். அந்த 3 உருளைக்குள்ளே தான் நம்ம விதையை போட போகிறோம். ஸோ முளைக்கட்டின விதை. ஸோ அந்த விதையை எப்படி விதை நேர்த்தி எப்படி பண்ணணுங்கிறது எல்லாமே போன செமஸ்டரில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ விதை நேர்த்தி பண்ணி விதையை முளை கட்டி அதை அந்த விதையை இந்த 3 உருளையில் நம்ம போட்டு முன்னாடி இருந்து இழுத்துட்டு வந்தால் சீராக விதைக்கும். ஸோ நேரடி நெல் விதைக்கும் கருவி அப்படிங்கிற ஒரு டாபிக் எழுதி இந்த படம் நமக்கு மைண்டில் ஞாபகத்துக்கு வரணும். ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா டக்குன்னு இந்த இயந்திரத்தை இது இயந்திரம் கிடையாது, இது கருவி. கருவிக்கும் இயந்திரத்துக்கும் ஒரு டிஃபரன்ஷியேஷன் இருக்குது. கருவி அப்படின்னா மேனுவலாக நம்மளே ஆப்ரேட் பண்ணக்கூடிய, அதில் எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸும் அதுவாக நடக்காது. அதுதான் கருவி. இயந்திரங்கிறது மிஷின். இயந்திரங்கிறது ஒரு டீசலோ ஒரு எலக்ட்ரிக்கலோ ஏதாச்சும் ஒரு பவர் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக செமி ஆட்டோவோ இல்லைன்னா ஃபுல் ஆட்டோமேஷனோ மூலமாக பண்ணால் அதுக்கு பேர் இயந்திரம். ஸோ கருவின்னு கேட்டாங்கன்னா அது ஒரு மனிதரால் டிசைன் பண்ண ஒரு கருவி. அதை நம்ம தான் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ இதில் எந்த ஒரு டீசலோ எந்த ஒரு பவரோ எதுவுமே கொடுக்க தேவையில்லை, வராது. நம்மளே அதை இழுத்து ஆப்ரேட் பண்ணணும். ஆப்ரேட் பண்ணால் அதுக்கு பேர் கருவி. ஸோ கருவின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டீசல் இன்ஜின் சொல்லி எழுதிடுறாங்க. கருவினா மேனுவல், நம்மளே ஆப்ரேட் பண்ணக்கூடிய தான் கருவி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டாபிக் எழுதி இந்த படம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம இதை பற்றி கொஞ்சம் விவரமாக எழுதிடலாம். ரெண்டாவது, நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே போகிறேன் ஏன்னா நிறையா பார்க்க வேண்டியது. ரெண்டாவது டாபிக் நெல் நாற்று நடவு கருவி. நான் சொன்னேன்ல முதல்ல, அதாவது விதைச்சும் பண்ணுவாங்க, நாற்று விளைய வச்சு அந்த நாற்றை பிடுங்கி நடுவாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது இந்த இமேஜ் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அடுத்த பக்கத்தை எடுத்திங்கன்னா
22ஆம் பக்கம். இதில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே விளைய வச்ச நாற்றை எடுத்து இதில் அடுக்கி வச்சுட்டு இதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி கொண்டு போகணும். இதை இழுத்து கொண்டு போகிறாங்க. இதில் வந்து வீல் இல்லை, ஆக்சுவலாக வீல் இருக்கும், வீல் இருக்குமா இல்லையான்னு கூட இல்லை, ஏன்னா இதை நான் வந்து பார்த்தது கிடையாது. ஸோ இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கேன். இதில் நாற்று இருக்கும். நாற்றை வந்து இதில் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோன்னா ஒரு லிவர் இருக்கும், அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணும்பொழுது நாற்று வந்து உள்ளே போய் நடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கருவி. அடுத்து வந்து நெல் நாற்று நடவும் இயந்திரம். இப்போ தான் நம்ம வந்து இயந்திரத்துக்குள்ளே வரோம், ஓகேங்களா? நெல் நாற்று நடவும் இயந்திரம். இயந்திரம்னா என்னது? அது ஒரு பவர் நம்ம கொடுக்குறோம், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒரு செயலை செஞ்சுச்சுன்னா அதுக்கு வந்து இயந்திரம். சிம்பிளாக சொன்னால் இங்கிலீஷில் சொன்னால் மிஷின். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து வந்து கருவி, ஓகேங்களா? கருவிங்கிறது பார்த்தீங்கன்னா மண்பட்டியும் ஒரு கருவி தான், கடப்பாறையும் ஒரு கருவி தான். ஆனால் மிஷினுங்கிறது வந்து ஒரு மிஷினை வச்சு நம்ம புல்லை வெட்டோம்னா அதுக்கு பேர் வந்து இயந்திரம். இதில் வந்து நெல் நாற்று நடவும் இயந்திரம். இந்த நெல் நாற்று நடவும் இயந்திரத்தில் வந்து மொத்தம் 3 டைப் இருக்குது. ஸோ நாற்றை வந்து உருவாக்குற மிஷின் ஒன்று, நெல் தட்டு நாற்றுகளால் தயாரிக்கும் இயந்திரம். அடுத்து வந்து பின்னால் நடந்து செல்லும் வகை நடவு இயந்திரம். ஸோ நடந்து போய் அதை வந்து இயந்திரத்தை அந்த விளைய வச்ச நாட்டை வந்து விதைக்கிற இயந்திரம் இருக்குது. 2 சக்கர வாகனம், 1 சக்கர வாகனம் அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்குது. ஸோ நெல் நாற்று நடவு இயந்திரம் அப்படின்னாலே அதை 3 செக்ஷனாக பிரிச்சுக்கங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெல் தட்டு நாற்றங்களால் தயாரிக்கப்படும் இயந்திரம். அது எப்படி இருக்குன்னா, ஒரு பிளாஸ்டிக் ட்ரே இருக்கும், அந்த ட்ரேயில் வந்து எம்டி ட்ரே இருக்கும். அந்த எம்டி ட்ரே நம்ம மிஷினில் விட்டோம்னா ஆல்ரெடி நம்ம தயாரிப்பிச்சிருந்த மண் கலவைகள் வந்து இருக்கும். அந்த மண் கலவை ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் ஃபில் பண்ணி அடுத்த இதில் வந்து செக்ஷன் வந்து அதுக்கு தேவையான விதைகளை வந்து அந்த குழியில் போட்டு திருப்பி கொஞ்சம் மண்ணை போட்டு அதுக்கு தேவையான தண்ணியும் வந்து ஸ்ப்ரே பண்ணி அடுத்த தட்டு வந்துடும். ஸோ இந்த தட்டை வந்து நம்ம வந்து எத்தனை நாள் வச்சுருப்பாங்கிறது ஒரு சில நெல் பொறுத்து இருக்குது. 15 நாள் இருக்கும், 17 நாள் இருக்கும், 1 மாதம் இருக்குது, அந்த மாதிரி டைப் இருக்குது. ஸோ அந்த தட்டிலே வளரும். அதுக்கு தேவையான தண்ணியும் உரங்களையும் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா தட்டு வளர்ந்து நிற்கும். அந்த தட்டை தான் எடுத்து 2வது டாப்பிக்கில் போடுறாங்க. பின்னால் நடந்து செல்லும் வகை நடவு இயந்திரம். அந்த இயந்திரத்தில் ஸ்டோர் பண்ணி அதை நடந்து போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி அந்த நாட்டை வந்து நடவு செய்யும். இது டீசல் இன்ஜின். இது வந்து 4 வரிசைகளால் நடவு செய்யும். 4 வரிசைகளால் நடவு செய்யும் போட்டிருக்காங்க. 2வது டாபிக் பார்த்தோன்னா 1 சக்கர ஓட்டி செல்லும் வகை நடவு இயந்திரம். 1 சக்கர வண்டினா 1 சக்கரம். இது வந்து நம்ம பார்த்தது வந்து நம்மளே வந்து தள்ளிட்டு போகிறது. 2வது பார்க்குறது வந்து 1 சக்கர வாகனம். இது வந்து 8 வரிசைப்படும். 8 வரிசையிலாக நடவு செய்யும். 3வது டாபிக் வந்து 4 சக்கர ஓட்டி செல்லும் வகை நடவு இயந்திரம். மேக்ஸிமம் இப்போ வந்து இது வந்து 4 சக்கரமும் 1 சக்கரம் தான் நம்ம ஃபீல்டில் பார்த்துருக்கோம், ஓகேங்களா? அப்போ இயந்திர கருவிகள் சொன்னால் இந்த படம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். மெயினாக வந்து இந்த டாபிக், இதோட ஹெட்டிங்ஸ் மட்டும் ஞாபகம் இருக்கணும். அதோட இமேஜஸ் ஞாபகம் இருந்தால் போதும், நம்ம வந்து இதை எழுதிடலாம். சரி, இப்போ வந்து நடவு பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா களை எடுக்கும் கருவி அடுத்த செக்ஷன் இருக்குது, பாடம் 4. இதுக்கு அடுத்து இருக்கிற செக்ஷன் வந்து நீங்கள் எழுத தேவையில்லை, ஏன்னா அதெல்லாம் வந்து வேறு ஒரு நடவுக்காண்டி வேறு ஒரு சாகுபடிக்காண்டி பண்ணக்கூடியது. அதனால் களை எடுக்கும் கருவி இருக்குங்க. களை எடுக்கும் கருவி வந்து நீண்ட கைப்பிடி கொண்ட களை எடுக்கும் கருவி. நீண்ட கைப்பிடினா அந்த இமேஜ் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஒரு நீளமான கைப்பிடி இருக்கும், கீழே வந்து ஒரு வீல் இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து நாற்று நட்டிட்டோம், 2 நாற்றுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் முளைக்கக்கூடிய களைகளை வந்து வெட்டுறதுக்கு உண்டான கருவி தான் இது. இதிலே 2-3 டைப்ஸ் இருக்காங்க. கூம்பு வடிவ களை எடுக்கும் கருவி, விரல் வடிவ களை எடுக்கும், சுழல் களை எடுக்கும் கருவி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம வந்து இது ஞாபகம் இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா நீண்ட கைப்பிடி கொண்ட களை எடுக்கும் கருவி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் எழுதுங்க. ஒரு 4-5 லைனுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து விசை களை எடுப்பான்னா இது வந்து ஒரு பவர் டில்லர் மாதிரி, பவர் வீடர். நம்ம களை எடுக்கிறதுக்குன்னு சொல்லி நார்மல் ஜென்ரலாக வச்சுருப்போம். அது வந்து 2 வீலுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ 2 நடுவில் வந்து கரெக்டாக நாற்றை வச்சு நாற்று மேலே படாமல் நம்ம வந்து அதை ஆப்ரேட் பண்ணுவோம். இதை வச்சு பண்ணுவாங்க. இது வந்து பெரிய லெவலில் ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர் நிலம் வச்சுருக்கவங்க வந்து மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக மிஷினை வச்சு பண்ணுறாங்க. இதுக்கு பேர் வந்து இயந்திரம், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம விதைக்கிறதுக்கு உண்டான டாபிக் பார்த்தோம். நல்லா நான் வச்சுங்க, கொஞ்சம் சரி நான் லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறேன். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அறுவடைன்னு பார்த்தோன்னா அது வந்து அடுத்த செக்ஷனில் இருக்குது. களை எடுக்கல வந்து நான் 2 தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா அடுத்து 2-3 களை எடுக்கிற கருவிகள் இருக்குது. அது வந்து நெல் சாகுபடிக்கு வராது. இதெல்லாம் வாழைக்கும் கொய்யாவுக்கும் மற்றதுக்கு தான் வரும் முடியாது. நெல் சாகுபடிக்கு வந்து இந்த 2 தான். ஒன்று வந்து நீண்ட கைப்பிடி கொண்ட களை எடுப்பான், இன்னொன்று வந்து விசை களை எடுப்பான், மிஷின் வச்சு எடுக்கக்கூடியது. அடுத்து வந்து அறுவடை செய்யும் கருவி பக்கத்துக்கு பாருங்க, பக்கம் 42, ஓகேங்களா? 42ல்
இன்ஜினால் இயங்கும் நெல் அறுவடை இயந்திரம். இந்த டாபிக் ஒன்று போட்டுது. இன்ஜினால் இயங்கும் நெல் அறுவடை இயந்திரம். ஸோ இதை பற்றி எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் என்ன வரணும்னா, இன்ஜினால் இயங்கும் நெல் அறுவடை இயந்திரம். நெல்லை மட்டும் அறுவடை பண்ணி அப்படியே அங்கங்கே போட்டுரும். அந்த நெல்லை நம்ம எடுத்து கொண்டு போய் நம்ம களத்துக்கு கொண்டு போய் அடித்து அதில் மணிகளை நம்ம பிரித்து எடுப்போம். இதுதான் இந்த இயந்திரத்தோட ஆப்ரேஷன்ஸ். இது மட்டும்தான். ரெண்டாவது பவர் டில்லர் இயங்கும் நெல் அறுவடை கருவி. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி. நெல் அறுவடை கருவி அப்படின்னா நெல்லை மட்டும் அறுவடை பண்ணி அதை அப்படியே போட்டுரும். நம்ம அதுக்கடுத்து ரெண்டாவது ப்ராசஸ் பண்ணணும். இதில் முக்கியமானது என்ன பார்த்தோன்னா, இந்த மூணாவது மிஷின் தான், ஒன்றுபட்ட கூட்டு அறுவடை இயந்திரம். இந்த வார்த்தைகள் தான் நமக்கு எக்ஸாம் எழுதும்போது வராது. அறுவடை மிஷின் நம்ம சொல்லுவோம், பொதுவாக அறுவடை மிஷின் சொல்லுவோம். அந்த அறுவடை மிஷின்னா எந்த அறுவடை மிஷின், இது எந்த மிஷின் நமக்கு முதல்ல இன்ஜினால் இயங்கும் நெல் அறுவடை இயந்திரம். இது ஒன்றுபட்ட கூட்டு அறுவடை இயந்திரம். இந்த இடத்துல நெல்லுங்கிற வார்த்தையே வரலை. ஏன்னா இது நெல்லை மட்டும் அறுவடை பண்ணாது. டோட்டலாக நெல்லை அறுவடை பண்ணி இதில் மொத்தம் 3 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அந்த 3 ஆப்ரேஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அறுவடை செய்யும் பகுதி, மணிகளை பிரிக்கும் பகுதி, தூற்றும் பகுதி. இந்த 3 இருக்குது. ஏன்னா இந்த மிஷின் ஒரு வயலில் போச்சுன்னா அதில் இருக்கிற நெல்லை அறுத்து அதோட மணி அது நாற்றை அறுவடை பண்ணி அதில் உள்ள நெல்லை தனியாக பிரிச்சுட்டு பின்னாடி அதோட வேஸ்டேஜ் கீழே போட்டே வந்துட்டு மேக்ஸிமம் அது 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ இல்லை சின்ன ஒரு இடமோ எல்லாத்துக்கும் இந்த மிஷின் தான் இப்போ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மிஷின் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அது ஒரு 2 டிராக்டர், ஒரு டிராக்டருக்கு மேலே இன்னொரு டிராக்டர் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிஷின் உள்ளே போச்சுனாலே கட்டையில் எல்லாத்தையும் அறுத்துட்டு உள்ளக்கே சல்லடைகள் இருக்கும். அந்த சல்லடைகள் மூலமாக நெல்லை தனியாகவோ அதோட வேஸ்டேஜ் தனியாகவோ கீழே போட்டே போகும். ஒரு மேலே ஒரு ட்ரம் இருக்கும். அந்த ட்ரம் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 9 மூடை பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். 9 மூடை நிறைஞ்ச உடனே கொண்டு போய் வெளியே இது இருக்கும். அதில் களத்தில் போட்டுருவாங்க. இல்லை டிராக்டர்லேயே போட்டு டிராக்டரில் களத்துக்கு போகும். இதுதான் இந்த மிஷினை நான் வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்து கொடுத்துருக்கிறது எல்லாமே தானியங்கி முழு கரும்பு அறுவடை மற்றும் தோகை நிற்கும் இயந்திரம், மணிக்கதிர்களை மட்டும் பிரித்தெடுக்கும் ஒருங்கிணைந்த நெல் அறுவடை இயந்திரம். இதெல்லாம் மணிக்கதிரை மட்டும் பிரித்தெடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக எழுதணும் அவசியம் கிடையாது. அறுவடை இயந்திரம் கேட்டாங்கன்னா நெல் அறுவடை இயந்திரம் கேட்டால் இந்த 2 மட்டும் எழுதினா போதும். அது நெல்லை மட்டும் அறுத்து கொண்டு போய் களத்தில் போட்டுரும். அதை நம்ம திருப்பி எடுத்து யூஸ் பண்ணணும். மெயினாக எழுதக்கூடிய ஒன்றுபட்ட கூட்டு அறுவடை இயந்திரம். இந்த ஒன்றுபட்ட கூட்டு அறுவடை இயந்திரம்னா 3 டைப் இருக்குது. அது அறுவடை பண்ணும், நெல் மணியை பிரிக்கும், வேஸ்டேஜ் கீழே போடும் பின்னாடி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நான் ஒரு இடம் ரிவைஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இது புக்கில் ஒரே பேஜில் இல்லை, நம்ம அங்கங்கே எடுத்து எழுதியிருக்கோம். நெல் சாகுபடி இயந்திரம் அப்படின்னா, சாகுபடி இயந்திரம் அப்படின்னு கேட்டாலே விதைக்கிறதுலேருந்து களை எடுக்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் நம்ம எழுதணும். ஓகேங்களா? விதைக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நஞ்சை நிலங்களில் நேரடி நெல் விதைக்கும் கருவி, நெல் நாற்று நடவும் கருவி, நெல் நாற்று நடவும் இயந்திரம். 2 கருவி இருக்குது, ஒரு இயந்திரம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இதை எழுதணும். களை எடுக்கும் கருவியை பற்றி எழுதணும். களை எடுக்கிறது 2 தான் இருக்குது. நீல கைப்பிடி கொண்ட களை எடுக்கும் கருவி, இயந்திரம் யூஸ் பண்ணி களை எடுக்கும் கருவி. 3வது அறுவடை. அறுவடையிலே 2 டைப் இருக்குது. நெல்லை மட்டும் அறுவடை பண்ணுறது. 2வது ஒன்றுபட்ட கூட்டு அறுவடை இயந்திரம். கூட்டு அறுவடை இயந்திரம்னா நெல்லை எடுக்கும், மணியை பிரிக்கும், வேஸ்டேஜ் கீழே போடும். ஓகேங்களா? இது எக்ஸாம் எழுதும்பொழுது இந்த டாபிக், இதோட ஹெட்டிங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணின விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்களே நம்மளே எழுதிடலாம் ஃபுல்லாக. குறைஞ்சி ஒரு 2-2.5 பக்கத்துக்கு எழுதணும். தேங்க்யூ. அடுத்து நம்ம வேறு ஒரு டாப்பிக்கை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.